இந்த நாளில் நான் காலையிலே ஒன்று யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் திரும்ப எனக்கு என்ன யோசித்தேன் அப்படின்னு கேட்டால், நம்முடைய நம்முடைய குடும்பங்கள், அதாவது சபையிலே, அதாவது ஒரு சபையானது வலிமையான சபையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் என்ன பிரதானம் அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கிற பாடல்களோ, பாட்டு புத்தகங்களோ, பிரசங்கங்களோ, கட்டடங்களோ அல்ல. மாறாக அந்த சபையில் இருக்கிற குடும்பங்கள் தான் மிக மிக முக்கியமானவர்கள். குடும்பம் எப்படி இருந்தால் என்ன, மனைவி எப்படி இருந்தால் என்ன, கணவன் எப்படி இருந்தால் என்ன, பிள்ளைகள் எப்படி இருந்தால் என்ன, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தால் அது போதாதா அப்படின்னு கேட்டால், அது வெறும் ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி ஆகிவிடும். எத்தனையோ ஜனங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரி, சர்ச்சுக்கு போகிற மாதிரி, மசூதிக்கு போகிற மாதிரி எல்லாம் போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த போகிற நேரம், போகிற அதெல்லாம் ரொம்ப பயபக்தியோடு கூட இஸ்ரேல் ஜனங்களும் அப்படி தான் இருந்தார்கள். அவர்கள், ஆண்டவரே சொல்வார், என்னுடைய பிரகாரத்தை இப்படி மிதிக்க வேண்டும் என்று நான் எப்பொழுது சொன்னதுண்டா அப்படிம்பார். அவங்க ரொம்ப பயபக்தியோடு கூட அந்த பிரகாரத்தை என்ன செய்வாங்க, போய் அப்படியே பண்ணுவாங்க. ஆனால் குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் குடும்பத்திலே ஒன்றும் சரியில்லை. இப்போ தேவன் எதிலே பிரியப்படுகிறார் அப்படின்னு கேட்டால், நல்ல குடும்பங்கள் உருவாகத்தான் ஒரு நல்ல சபையானது உருவாகும். இல்லை என்று சொன்னால் அது நடக்காது. ஆகவே தான் நாம் நம்முடைய குடும்பங்கள், சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தை நாம் இந்த மாதம் முடிய போகிறது, ஜனவரி முடிய போகிறது. எனவே இதை நாம் ஒரு தீர்மானமாக எடுத்துக்கொண்டு குடும்பத்தை, நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதை நாம் என்ன செய்யணும், நாம் கவனித்து நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அநேக விஷயங்கள் அப்படியே மறைத்துவிட்டு அப்புறம் வருகிறதுனாலே அது என்ன ஆகுறதில்லைன்னு கேட்டால், தேவன் இதிலெல்லாம் பிரியப்படுகிறதில்லை. தேவனுக்கு ஒரு கூட்டம் அல்ல, மாறாக ஒரு குடும்பத்தில் தான் தேவன் முதலாவது ஆரம்பிக்கிறார். ஆதியிலே ஒரு குடும்பத்தின் கொண்டுதான், ஆதாம் ஏவாள் அப்படிங்கிற குடும்பத்தை கொண்டுதான் இந்த உலகத்தை அவர் உண்டாக்கினார். அதே போல் உலகத்தை அழித்துவிட்டு திரும்பவும் உலகத்தை பண்ணுவதற்கும் ஒரு குடும்பத்தை தான் பயன்படுத்தினார், நோவா குடும்பத்தை. அவர் ஊழியம் செய்ய வந்த பொழுது முதலாக செய்த அற்புதம் எங்கேன்னு கேட்டால், கானாவூர் கல்யாணத்தில் தான் அந்த அற்புதத்தை அவர் செய்தார். அப்போ இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் குடும்பத்தை, கணவன் மனைவியை, பிள்ளைகளை மிக மிக அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் அவர் முக்கியப்படுத்துகிறார். ஆகவே நம்முடைய சபை வலிமையான சபையாய் மாற வேண்டும் என்று சொன்னால், சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் என்ன செய்யணும், ஒவ்வொரு குடும்பங்களும் வலிமையான குடும்பங்களாக மாற வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் வெறும் பொக்குகளாக மாறிவிடுவோம். வெறும் சபை கூடி வருகிற ஏதோ என்னமோ எல்லா பக்கமும் என்னோ நடக்கிறது, அதுபோல் இங்கேயும் ஒன்று நடந்துவிடும். இல்லை, இங்கே உள்ளே வந்து சோதித்து பார்த்தால் அது வெறும் பொக்காக இருக்கக்கூடாது, அது ஒரு மணிகளாக இருக்க வேண்டும். வெறும் பதர்களாக என்ன செய்யக்கூடாதுன்னா நாம் இருந்துவிடக்கூடாது. ஆகவே நம்முடைய குடும்ப ஜீவியத்தை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். அதற்கு முதலிலே ஆரம்பிக்கிறது எது அப்படின்னு கேட்டால், கணவன் மனைவி இருவர் அப்படிங்கிறது அந்த விஷயத்தை நான் ஆரம்பத்தையே சொல்லுகிறேன். அதை சொல்ல தேவையில்லை தான். இருந்தாலும் கூட சில நேரங்களிலே நமக்குள்ளாக அந்த சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டால், இப்போ ஆண்டவர் ஆதியாகம புஸ்தகத்திலே அந்த வசனத்தை பாருங்கள். அது சில நாரங்களிலே சந்தேகமாக இருக்கிறது நமக்கு. அந்த ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம், பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, அவனுக்கு என்ன செய்வேன், ஏற்ற துணையை. இதைத்தான் நம்முடைய மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற துணை என்ன துணை? அது ஏற்ற துணை அப்படின்னு நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏற்ற துணை இல்லாமல் போய்விடக்கூடுமோ அப்படின்னு கேட்டால் அந்த ஆபத்தும் இருக்கத்தான் செய்கிறது. ஆமாம்,
குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே தேவன் அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்பதே எந்த சந்தேகமில்லை. ஆனால் தேர்ந்தெடுத்து அவர் வைத்திருக்கிற வாழ்க்கை துணை தான் எல்லாரும் பெற்றிருக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை, அப்படியும் நடப்பதில்லை. அது எங்கே நடக்கிறது? ஏதோ அந்த திருமண வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுலே அந்த வாலிபனோ வாலிப பெண்ணோ அவசரப்பட்டு தன் இஷ்டத்தின்படி அவர்கள் போகிறபடினாலே தேவன் அவர்களுக்கென்று வைத்த வாழ்க்கை துணையை இழந்து போய் விடுகிறார்கள். ஆனால் வேறொரு வாழ்க்கை துணையை பெற்றுக்கொள்கிறார்கள். அதாவது முதலாவது தேவன் வைத்திருந்த அந்த பரிபூர்ண சித்தம் போய்விட்டது. இப்பொழுது சரி பரவாயில்ல, சரி கல்யாணம் பண்ணிட்டியா பரவாயில்ல அப்படின்னு நாம் சொல்கிறோம் அல்லவா, அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா சரி பரவாயில்ல அப்படின்னு அந்த ரெண்டாவது அனுமதி சித்தத்தின்படி அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அதற்கப்புறம் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரான்னு கேட்டால் அவர் ஆசீர்வதிப்பார். அவங்களுக்கு பிள்ளைகளே பிறக்காதா, அவங்க போய் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரான்னு கேட்டால் ஆசீர்வதிப்பார். ஆனால் என்ன எல்லை இல்லாமல் போய்விடுகிறதுன்னு கேட்டால் பரிபூர்ண சித்தம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் கடந்த வெள்ளிக்கிழமை சொன்னது போல் வாலிப சகோதர சகோதரிகள் திருமண விஷயத்திலே காத்திருந்து தேவன் உங்களுக்கென்று எதை வைத்திருக்கிறாரோ கண்டிப்பாக புரிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படாத தேவனுடைய பிள்ளை இல்லாத ஒரு மனிதனோ மனுஷியோ உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இல்லை. அதை தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் கபடமில்லாமல் போய் மாட்டிக்கொள்கிறார்கள், மாட்டிக்கொண்டு வருத்தப்படுகிறார்கள். தான் செய்தது பெரிய தவறு பாவம் அப்படிங்கிறது கூட அப்படி கூட தெரியாமல் இருக்கிறதை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன். ஆனால் அது அப்படி செய்யவே கூடாது. சில பேர் சொல்லுவார்கள், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் சபைக்கு வருகிறேன், நான் மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள். தேவன் இந்த வழிமுறையிலே அவர் திருமணத்தை செய்கிறதே கிடையாது. இது எத்தனையும் சாத்தானுடைய தந்திரங்கள். ஓகே, அதில் ஜாக்கிரதையாயிருங்கள். அதே போல் எல்லா திருமணங்களும் சரி, அதே போல் நெருங்கின உறவிலே திருமணம் செய்யக்கூடாது என்று நான் இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் நெருங்கிய உறவிலே திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் இப்போ இதையும் இந்த உலகத்து ஜனங்கள் மதிக்கிறார்களான்னு கேட்டால் மதிப்பதில்லை, இதையும் மதிப்பது கிடையாது. நெருங்கின உறவில் தான் திருமணம் செய்கிறார்கள். அது நிமித்தம் நிறைய பாதிப்புகளையும் அவர்கள் அடைகிறார்கள். சரீரப்பிரகாரமாக கூட பிறக்கிற பிள்ளைகள் இடத்திலே அந்த பாதிப்பு இருக்கிறது. ஆகவே அதுவும் தவறானது. மற்றபடி தேவனுடைய சித்தத்தின்படி சரி வேர் நான் ரட்சிக்கப்பட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், அதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிட்டேனே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். இல்லை, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அறியாமையுள்ள காலங்களிலையும் கூட தேவனே தான் நமக்கு என்ன செய்து, அதாவது இப்போ நான் ரட்சிக்கப்பட்டது 19 வயதில், ஆனால் ஆண்டவர் என்னை 10 வயசில் அல்லது 8 வயசில் அல்லது 15 வயசில் எனக்கு ஒரு விபத்திலிருந்து என்னை காக்க மாட்டாரா? 19 வயசில் தான் அவர் என்னோடு கூட தொடர்பு கொண்டாரான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அதுபோல் நம்முடைய திருமணம் அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி திருமணம் ஆனாலும் அதுவும் தேவ சித்தத்தின்படி தான் நடந்தது என்று என்ன செய்யுங்கள், அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு மேலே அதை குறித்து சிந்திக்க வேண்டாம், குற்றப்படுத்த வேண்டாம். அப்போது இதுதான் இதில் இருக்கிற விஷயங்கள். ரட்சிக்கப்பட்டு தேவனை பின்பற்றுகிற ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பொறுப்பு என்னன்னு கேட்டால் தேவ சித்தத்தின்படி திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்பு, அதில் தவறி விடாதிருங்கள் அப்படிங்கிறதா. மற்றபடி மற்ற எல்லா காரியங்களையும் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டால் தேவன் எனக்கு ஏற்ற துணையைத்தான் தந்திருக்கிறார் அப்படின்னு நாம் என்ன செய்யணும், நாம் விசுவாசிக்கணும். இதில் சில காரியங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். சில வீடுகளில் ரட்சிக்கப்படாத புருஷன்மார் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாத மனைவிமார் இருக்கிறார்கள். அவர்கள் இவர்களோடு ஒத்து போகிறதில்லை அல்லது விசுவாசத்தின் நிமித்தமே துன்பம் உண்டாகிறது. நீ சபைக்கு போனால் நீ எனக்கு மனைவியாகவே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற துன்பத்தை சந்திக்கிற சகோதரிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நீ சபைக்கு போனால் அப்படின்னு சொல்லி தன் புருஷனை வதைக்கிற அல்லது புருஷன் தன்னோடு வராமல் போகிற காரியங்களாலே பாதிக்கப்படுகிற சகோதரர்களும் இதெல்லாம் எங்கேயோ வேற அல்ல, நம்முடைய சபையில் இருக்கிறார்கள். இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறது. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டால் தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக தேவன்தான். அவருடைய கிருபையினாலே இது போன்ற பாடுகளை கடந்து சென்று கடைசியிலே
அவர்களையே யார் ஒத்து போகாமல் துன்பப்படுத்துகிற கணவன் மனைவியே ரட்சித்து கொள்ளுகிற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யக்கூடும். ஆகவே அதை அதை போட்டு ஒப்பிட்டு கொள்ள வேண்டாம். அந்த மனைவியும் அந்த புருஷனையும் கூட தேவனே தந்தார் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். அதான் விசுவாசம். சரி, இப்பொழுது இருக்கிற நம்முடைய நிலைமையிலே நாம் ஒவ்வொருவரையும் எப்படி பார்க்க வேண்டும்? கணவன் மனைவி இருவரும் ஏற்ற துணை. இல்லை, நிறைய பேர், நான் ஏதை சொல்லுகிறேன்னு சொன்னால், நிறைய பேருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. நான் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லைங்க அப்படின்னு நிறைய சகோதரிகளுக்கு சரி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதே தவிர, இன்னமும் அதில் ஒரு குழப்பம் இருக்கிறது. இன்னமும் நான் அது ஏதோ மூப்பர்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எனக்கு அப்படிங்கிறது இருக்கிறது. அல்லது என்னை பல இடத்துல பொண்ணு கேட்டு வந்தாங்க, அங்கெல்லாம் நடக்கலை. கடைசியில் இந்த ஆளை ஒரு வேளை நான் வேற எங்கேயாவது இருந்திருக்கணுமோ தெரியல. இப்படி எதோ வருகிறது. எப்போ வருகிறதுன்னு கேட்டால், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது, குடும்பத்தில் ஏதாவது ஒத்துப்போகாத நிலைகள் வரும் பொழுது, இப்படி இந்த மாதிரி சிந்தனைகள் போய் கொண்டிருக்கிறது நமக்குள்ளாக. இல்லை, அந்த சிந்தனைக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அது சாத்தானுடைய பெரிய சிந்தனை. அப்புறம் சாகர வரைக்கும் இப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்து செத்து போகிறதா? என்ன கற்பனை பண்ணுறது? இந்த மனுஷன் எனக்கு ஏற்ற துணை இல்லை, ஆனால் என்ன செய்யறது, வாழ்க்கைப்பட்டேன், வாழ்கிறேன் அப்படின்னு சாக வரைக்கும் இப்படியே நினச்சிக்கிட்டே வாழ்ந்துட்டே போகிறவர்கள் உண்டு. இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? ஏற்ற துணையைத்தான் தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சகோதரர்களும் சகோதரிகளும் முழு இருதயத்தோடு கூட நம்புங்கள். இல்லைங்க அது அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னெல்லாம் சொல்லாதிருங்கள். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். அந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறதை தான் பேசுகிறேன். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலோ என் மேல் கோவப்பட்டாலோ பரவாயில்ல. அந்த உபாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை பாருங்கள். உபாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் இப்போ நம்ம அடிக்கடி என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், அதாவது நான் சரி, என்னுடைய மனைவி சரியில்லை, அல்லது எனக்கேற்ற துணை இல்லைங்க அப்படின்னு நாம் சொல்லுகிறோம். அப்படின்னால என்ன எப்படி சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு நம்ம தான் ஏதாவது கோபம் வந்தால் திட்டுறது எதை வச்சு திட்டுறோம்? மிருகங்களை தானே பயன்படுத்துகிறோம். மிருகங்களை தான் பயன்படுத்தி திட்டுறோம். அதே பாணியில் நானும் வர்றேன். இப்போ நாம் என்ன செய்கிறோம்னு கேட்டால், இப்போ புருஷன் ஒரு மனைவி இடத்துல போய் உங்கள் வீட்டுக்காரர் எங்கேங்கோ அப்படின்னு கேட்டால், கழுத கேட்டால் குட்டிச்சவர், அவர் எங்கேயாவது அங்கே நிற்பாருங்க, டீ கடையில் எது நிற்பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னென்னா, நான் மாடு அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. ஆனால் கழுதைக்கு என்ன இல்லை, கழுதைக்கெல்லாம் அவ்வளோ மரியாதை கிடையாது. அதனால் நான் மாடுங்க, என் புருஷனா கழுதைங்க. அந்த ஆள் எங்கேயாவது சுற்றி, அது ஆமாம் அவருன்னு கூட சொல்கிறதில்ல, அது எங்கேயாவது சுற்றிட்டு திரிங்க. அது வேலையை விட்டு வந்தால் வீட்டிலையா இருக்குதுங்க, அது எங்கேயாவது சுற்றுங்க அது அப்படின்னு. நான் மாடு. நான் யார்? நான் மாடு. என்னுடைய வீட்டுக்காரர் கழுதை. அதே போல் சகோதரர்கள் அதை விட அவ கிடக்கிற கழுதை அப்படின்னு சொல்லி தன்னை தான் மாடாகவும், தன்னுடைய மனைவி எப்பொழுது பார்த்தாலும் இந்த கழுதைக்கு என்னதான் தெரியுது அப்படின்னு தன்னை மாடாகவும் மனைவியை எப்பொழுதும் கழுதையாகவும் இந்த பாட்டை மாற்றுறதே கிடையாது. இது நீங்கள் வெளியில் சொல்கிறது இல்லையானாலும் மனதிற்குள்ளாக இது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த பிரிவினையானது நான் மாடுங்க, கழுதைங்க அப்படின்னு சொல்லி. சரி, அப்போது அப்படி பார்க்கும் பொழுது இப்போ தேவனை கொண்டு வைப்போமே, தேவனை பக்கத்தில் கொண்டு வைத்து பார்த்தால் தேவன் என்ன செய்வார்? இப்போ தேவன் தான் எனக்கு ஏற்ற துணையை கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், இப்போ தேவன் என்ன செய்வார், என்ன செய்ய மாட்டார் அப்படிங்கிறதை தான் இதில் வாசிக்கிறோம். இங்கே என்ன வாசிக்கிறோம்? 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், மாட்டையும் கழுதையும் பிணைத்து உலாதிருப்பாயாக. இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த பிரமாணம். அதே போல்
ஆட்டு மயிரையும் பஞ்சு நூலையும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ள வேண்டாம், அது உனக்கு கஷ்டமாக இருக்கும். பஞ்சு நூலுடைய ஒரு இது வேறு, ஆட்டு நூலுடைய ஆட்டு முடியுடைய ஒரு வேறு. ஆட்டு மயிர் குளிருக்கு ஆகும், பஞ்சு நூல் அப்படி இல்லை, அது வெயிலுக்கு சொல்லுவார்கள். இப்படி இதனால் இந்த ரெண்டையும் சேர்ந்த மாதிரி நீ என்ன செய்யாத, உடுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் மாட்டையும் கழுதையும் என்ன செய்ய வேண்டாம், பிணைத்து உழ வேண்டாம் அப்படிங்கிறாரு. சரி, இப்போ கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நாம் நம்முடைய நினைவு என்னன்னு கேட்டால், ஆண்டவர் மாடாகிய என்னையும் கழுதையாகிய என் மனைவியும் என்ன செய்து விட்டாருங்க, இணைச்சிட்டாருங்க. ஏன் அப்படி நினைச்சாருன்னு எனக்கு தெரியலைங்க. சரி, ஆண்டவர் அந்த நேரத்தில் எங்காவது போயிட்டாரோ தெரியல அப்படின்னு நாம் என்ன செய்யறோன்னு கேட்டால், இப்படி தான் நமக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன செய்யுமா, இப்போ ஒன்றை செய்யாதவர் அதன்படி செய்யன்னு சொல்லுவாரா, அல்லது ஒன்றை செய்கிறவர் அதை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லுவாரான்னு கேட்டால் அப்படி சொல்ல மாட்டார். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறது இல்லைன்னு கேட்டால், மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் ஒரு கணவன் மனைவி ஒன்று மாடு ஒன்று கழுதையை இணைப்பாரா, இணைத்து ஒரு வாழ்க்கை வாழ சொல்லுவாரா, சொல்லுங்களேன். இல்லை. சரி, அப்படின்னா இப்போ கதைக்கு வருவோம். அப்படி என்றால், நான் மாடு என்றால் தேவனுடைய வார்த்தையின்படி என்ன இருக்க வேண்டும், நான் மாடு என்றால் என் மனைவியும் மாடு. அல்லது இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், என் மனைவி கழுதை என்றால், சொல்லுங்களேன், அது நீங்களே முடியுங்க. என் மனைவி கழுதை என்றால் நானும் கழுது தான். இல்லை அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இந்த மாதிரி நானும் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். நானும் சில நேரம் நினைப்பேன், இந்த பிரதர் நல்ல வைராக்கியமாக இருக்கிறாரு, நல்ல சவாரனாக இருக்கிறாரு, ஆனால் இந்த சிஸ்டர் பார்த்தா அப்படி இல்லையே அப்படின்னு. இப்படி நான் நிறைய குடும்பங்களை பார்த்துருக்குறேன், நிறைய சகோதர சோரிகளை உன்னிப்பாக பார்ப்பேன் நான். சில நேரங்களில் சகோதரிகள் நான் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ஆனால் இவர் என்னமோ சரியில்லையே, சரி எப்படியோ தப்புக்கு நடந்து போச்சோ அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ஆண்டவர் அவசரப்படாதே, கொஞ்ச காலம் பொறு அப்படிம்பார். கொஞ்ச காலம் பொறுத்து பார்த்தா அப்புறம் எனக்கு புரியும், ஆமாம் எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான். ஆட்டுக்கு வாழை என்ன செஞ்சுக்கிறாரு, அளந்தான் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் தப்பே செய்யாதவர். கழுதை நான் தப்பாக நினச்சேன். இந்த மாதிரி ஒரு சகோதரனுக்கு இந்த மாதிரி மனைவி, ஆண்டவரே இது என்னங்கப்பா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, பாவம் அவர் இந்த பாடுபடுறாரு அப்படின்னா, கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தால் அப்புறம் தான் தெரியுது, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரிதான். அதனால அருமையான சகோதரர்களே, நீங்கள் ஏதாவது ஒரு கற்பனை மிதப்பிலே தயவு செய்து இருந்தால், அந்த கற்பனை இன்றைக்கு என்ன செய்யுங்கள், உடைத்து விடுங்கள். அந்த கற்பனை என்ன, நான் மாடு என் புருஷன் கழுதை அப்படிங்கிற கற்பனை என்ன செய்யுங்கள், உடைத்து விடுங்கள். நான் கழுதை, என் புருஷன் கழுதை, யான் கழுதை, என்னுடைய மனைவியும் கழுதை அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால், அந்த தேவன் ஏற்ற துணையை தான் கொடுத்துருக்கிறார். இதில் சில வித்தியாசங்கள் இருக்கலாம் சொல்லி, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சியிலே வித்தியாசம் இருக்கும். ஒரு கணவன் சீக்கிரத்திலே வளருவார், மனைவி வளர மாட்டார், அல்லது மனைவி சீக்கிரம் வளருவார்கள், கணவன் வளர மாட்டார். இதையெல்லாம் நான் சொல்ல வரல, இது அவரவருடைய அர்ப்பணிப்பை பொறுத்தது. ஆனால் அடிப்படை விஷயத்தில், அடிப்படை தரத்தில் ஆண்டவர் தவறு செய்யவில்லை. ஆண்டவர் ஏற்ற துணையை தான் நமக்கு தந்திருக்கிறார். சரி, இப்போ ஏற்ற துணையை கொடுத்தது எதற்காக அப்படின்னு கேட்டால், நாம் இந்த உலகத்தில் ஏதோ பேர் புகழ் வாங்கி வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆமாம், அதுதான் பார்க்க வேண்டிய விஷயமே. நாம் ஒரு குடும்பத்தை கட்டி பேர் புகழாகி பிள்ளைகளை பெற்று சம்பாதித்து நம்முடைய குடும்ப பெயரை நிலைநிறுத்துவதற்காக அல்ல, இல்லவே இல்லை. தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இருவரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதை அதுதான் நம்முடைய லட்சியம். நாங்கள் இருவரும் இணைக்கப்பட்டதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், நாங்கள் பெரிய ஆட்களைப் போல காண்பிப்பதற்கல்ல. எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், நாங்கள் வசதியானவர்கள், நாங்கள் காரில் போகிறோம், நாங்கள் அதில் போகிறோம், இதில் போகிறோம் அப்படின்னு காமிப்பதற்கல்ல. இன்றைக்கு நிறைய பேர் குடும்ப பெருமை இருக்கிறார்கள். இல்லை,
தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் எங்களை இசைத்திருக்கிறார். அப்படியானால் அப்படி இசைத்திருப்பார் என்று சொன்னால் அது ஒருவருக்கொருவர் வித்தியாசங்களாக இருக்கும். பண அடிப்படையில் கூட, வசதி அடிப்படையில் கூட வித்தியாசமாக இருக்கும். ஒரு சிலருக்கு அதிக வருமானம் இருக்கும், ஒரு சிலருக்கு குறைந்த வருமானம் இருக்கும். டெய்லி 2000 ரூபா சம்பளம் வாங்குறவர்களும் இருக்கிறார்கள், டெய்லி 500 ரூபா சம்பளம் வாங்குறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது எல்லாம் முக்கியங்கள்ல. நாம் இதில் வளருகிறதுனாலே நாம் ஏதோ பேர் ஆயிட்டம்னால இல்லை. நிறைய பேர் தயவுசெய்து தேவன் எங்களை என்ன வைத்திருக்கிறாரோ அதில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், அவ்வளோதான். அது ஒரு சிலருக்கு அதிக வருமானம் இருக்கும், ஒரு சிலருக்கு குறைந்த வருமானம் இருக்கும், ஒரு சிலருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கும், ஒரு சிலருக்கு சொத்துக்கள் இருக்காது. சில பேர் சாகும் வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்து சாவார்கள், சில பேர் சொந்த வீடு கட்டுவார்கள், இன்னும் 10 வீடு கட்டி வாடகை கொடுவாங்க. இவைகளெல்லாம் பெரிய விஷயங்கள் அல்ல சகோதரர்களே, இவைகளெல்லாம் பெருமைகளும் அல்ல. இதை விட உலகத்திலே 1000 பேர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பெரிய விஷயங்கள் கிடையாது. தேவனை அறியாத ஜனங்கள் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் அல்ல. மாறாக நானும் என் மனைவியும் இணைக்கப்பட்டது தேவனுடைய நாமம் மகிமைக்காக. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் பெறுகிற பிள்ளைகளும் அவர்களும் தேவனுடைய நாமம் மகிமைக்காக இருக்கும்படிக்குத்தான் எங்களுக்கு தேவன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரே தவிர மற்றபடி அல்ல அப்படின்னு நாம் என்ன செய்யணும்? நாம் நம்ப வேண்டும். ஆகவே திருமண முதல்ல தேவன் எனக்கு ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறார் என்று நம்ப வேண்டும். அடுத்தது தேவன் எனக்கு ஒரு வட்டத்தை வரைந்து வைத்திருக்கிறார், அந்த வட்டத்திற்குள்ளாக வாழ்ந்து, அதான் சொல்கிறேன், அந்த சம்பள விகிதம் இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டால், அடுத்த பிரச்சனை, முதல் பிரச்சனை ஒருத்தரை ஏற்றுக்கொள்கிறதிலே பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு கேட்டால் பொருளாதார விஷயங்கள். பொருளாதார விஷயத்திலே நமக்கு இன்னமும் சரியான புரிதல் இல்லை. ஏன் புரிதல் இல்லைன்னு கேட்டால், நாம் அந்த வெளி மதிப்பை, உலக மதிப்பை விரும்புகிறபடினாலே அந்த புரிதல் இல்லை. பணத்தை வைத்து உலக மதிப்பின்படி வாழ நினைக்கிறதுனாலே தான் அந்த புரிதல் இல்லை. இல்லை, தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், என்னையும் என் மனைவியும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்கள், ஒரு பெரிய வசதியான வீடு கிடையாது. அவர் குடும்பம் ஒன்றும் நாசரேத் ஊரிலே பேர் பெற்ற குடும்பம் அல்ல. வசதி அடிப்படையிலே அவர்கள் ஏதோ ஒரு தச்சு வேலை செய்தார்கள். யோசேப்பு மரியாளும் பெரிய வசதியெல்லாம் கிடையாது. அவங்க 2 பேருக்கு கல்யாணமான புதுசில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு ஆட்டை கூட பழி செலுத்த முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. இருக்கிறதுலே கம்மியானது என்ன? காட்டுப்புறா குஞ்சுகளை பழி செலுத்துறது, அதை செலுத்துனாங்க. இயேசுவும் அந்த குடும்பத்தில் தான் வளர்ந்தார். இப்போ எந்த குடும்பத்தில் வளர்றோம், என்ன பொருளாதார வட்டத்தில் வளர்கிறோம் அல்ல, எதில் ஆண்டவர் வைத்திருந்தாலும் தயவு செய்து அதில் தேவனை மையப்படுத்த வேண்டும். பிறரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். சபையில் இருக்கிற பிறரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். சகோதரிகள், உங்கள் புருஷனை நீங்கள் ஏற்றுக்கொண்டது உண்மையானால் அந்த புருஷன் மூலமாய் வருகிற சம்பளத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த புருஷன் மூலமாய் விளைகிற அந்த பொருளாதார வட்டத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னால் அது சரியாய் வராது. அநேக சகோதரிகள் அப்படி ஏற்றுக்கொள்கிறதில்லை, சகோதரர்களும் அப்படி ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஆகவே என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டால், கடனுக்குள்ளாக நாம் விழுகிறோம். இந்த வசனத்தை பாருங்கள், இது தேவனை மகிமைப்படுத்துமா மகிமைப்படுத்தாதா அப்படின்னு பாருங்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம், ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் ரோமர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். சகோதரர்களே, கடன்படாமல் இருக்கிறவர்கள் ஏதோ காலரை தூக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. பண விஷயத்திலே கடன் இல்லாதவர்களுக்கு இன்னொரு பெரிய குண்டு இருக்கிறது. இன்னொரு பெரிய குண்டை தூக்கி போடுறேன். அது என்ன குண்டு அப்படின்னு கேட்டால், வேறு என்ன கடன் இருக்குது நமக்கு? எனக்கெல்லாம் எந்த கடனும் இல்லைங்க அப்படின்னு நாம் சொல்லக்கூடாது. நமக்கு இருக்கிற பெரிய கடன் என்ன? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனவே நான் எப்போ செலுத்தி தீர்ப்பேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், அது இந்த உலகத்து ஜனங்களை நேசிக்கிறதா இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் போனால் சகோதரர்கள் அப்படின்னு வரும்பொழுது அந்த கடனை நான் எப்போ தான் தீர்ப்பேன்னே தெரியல. அது என்ன கடன்? அது 1 யோவானில் வாசிக்கிறோம். 1 யோவான்
3:16 பாருங்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த கடனை எப்பங்க அடைச்சி தீர்க்கிறது சொல்லுங்க? நம்ம கடன் இல்லை, எனக்கு கடன் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ பெரிய கெத்தா தெரிகிற மாதிரி நம்ம தெரிகிறோம். இல்லை, இல்லவே இல்லை. பெரிய கடன் ஒன்று இருக்கிறது. அது என்ன? இந்த உலகத்து ஜனங்களை, பிறரை நேசிக்கிற, பிறருக்கு தீமை செய்யாமல் வாழ்கிற அந்த அன்பின் கடன். பிறரை இச்சிக்காத, பிறருக்கு தீமை செய்யாத அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அன்பானது பிறனை மன்னித்து விடும். இந்த கடனே எனக்கு பெரிய கடனாக இருக்குது. இந்த கடனை நான் எப்படி தான் நான் எப்போ தீர்ப்பனோ? ஆண்டவரே, எனக்கு அனுதினமும் எனக்கு இந்த கடன் படாமல் வாழ உதவி செய்யுங்க. இந்த உலகத்தை என்னோடு வாழ்க்கையில் எதிர்படுகிற ஜனங்களுக்கு இடத்துல நான் இந்த கடனை நான் தீர்க்க வேண்டும். சபைக்கு வந்தால் சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் பார்க்கும் பொழுது நாம் எப்படி பார்க்கிறோம்? ஆண்டவரே, இதோ இந்த சகோதரனுக்காக, இந்த சகோதரிக்காக என்னுடைய ஜீவனையே கொடுக்க வேண்டுமே. இந்த கடனை நான் எப்போ ஆண்டவரே தீர்க்கிற போகிறேன்? நானும் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே நான் இன்னும் மனம் புண்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால், நான் எப்போ ஆண்டவரே இந்த கடனை செய்ய போகிறேன்? நான் ஒரு கடனாளியாக இருக்கிறேன். அப்படி நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களா? சபையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது என்னமோ நாம் பெரிய ஆட்கள் மாதிரியுமோ நம்ம இல்லை, ஆண்டவரே இந்த சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் ஜீவனையே கொடுத்தீங்க ஆண்டவரே. நான் ஒரு கடனாளி ஆண்டவரே, அன்பு கூறுவதற்கு கடனாளி. நான் என்னுடைய சுயத்துக்கு மறித்து இப்போ நாம் உயிரை கொடுக்க வேண்டியதில்லை, மாறாக என் ஜீவனை இழந்து இந்த சகோதரரை நேசிப்பதற்கு நான் கடனாளியாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லுகிறவன் யாராவது, அந்த பிரதர் அப்படி நடக்கிறாரு, இந்த பிரதர் இப்படி நடக்கிறாரு, அவரை பார்த்தா எனக்கு பிடிக்கல அப்படின்னு நாம் சொல்லுவோமா? இல்லை, நாம் இன்னும் அறியவில்லை சகோதர அன்பின் கடனை நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்று அறியவில்லை. நாம் கடனாளிகள். சரி, இந்த கடனே என்னை போட்டு அழுத்தி கொண்டிருக்கும் பொழுது அப்புறம் எதுக்குங்க இன்னொரு கடன்? அது என்ன கடன்? பொருளாதார விஷயத்திலே கடன் படுகிறது. இந்த கடனே பெரிய கடனாக இருக்கிறது. அப்படியானால் நான் இன்னொரு இடத்துல கடன்பட்டு அந்த மனுஷனை நான் இம்சிக்கக்கூடாது. வட்டிக்கு வாங்குகிறோம், சரி, வட்டி கொடுக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. இல்லை, நான் யாருக்கும் நான் கடனை, அதாவது நான் கொடுக்கிறவனாய்த்தான், கொடுக்கறதுல தான் கடனாளியாக இருக்கோமே தவிர, அப்போது நான் ஆகவே தான் சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அளவை எப்படி நம்முடைய வாழ்க்கை துணையை ஏற்ற துணைன்னு விசுவாசிக்கிறோமோ, அதுபோல் தேவன் எனக்கு வைத்திருக்கிற வருமானத்தையும் ஏற்றதாக எடுத்துக்கொண்டு கணவன் மனைவி இருவரும் அதற்குள்ளாக செலவு செய்து அதற்குள்ளாய் வாழ்ந்து தேவனை மையப்படுத்துங்கள், கடன்படாமல். சரி, கடன் இருக்கிறதுனாலே நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை. என்னுடைய ஆதங்கம் எல்லாம் சபையில் இருக்கிற ஒருவரும் கடன்படாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா. ஏன்னா நமக்கு இருக்கிற பெரிய கடனே. சரி, அப்போது இதுக்கு என்ன இப்போ கடந்த காலத்திலே நடந்ததை நான் பற்றி பேசவில்லை. ஒரு வீட்டு கடன் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் ஒரு வீட்டில் 20 லட்சம் கொடுத்து நீங்கள் கடன் வாங்கியிருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த கடனுக்கு முதல் இருக்கிறது, வீடு இருக்கிறது. நாளைக்கு பேங்க்கான லோனை கட்ட முடியல, வீட்டை எடுத்துக்கிட்டு போனாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு இருந்தால், அந்த தில் இருந்தால் கடன் வாங்க, வீட்டு மேலே லோன் வாங்க. வண்டி வாங்குறீங்களா, அதற்குரிய முதல் இருந்தால் வாங்க. இல்லைன்னு சொன்னால் மற்றபடி மற்ற செலவுகளுக்கு, ஆடம்பரங்களுக்கு, கல்யாணங்களுக்கு, காட்சிகளுக்கெல்லாம் வாங்க வேண்டாம். இல்லை, எனக்குள்ளே எவ்வளவு இருக்குதோ அது போதும். எனக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதற்குள்ளாக நான் என்னுடைய சாப்பாடு தன்மைகள் கூட அதற்குள்ளாக வைத்து கொள்ளுங்கள். எனக்கு என்ன வருமானம் இருக்குதோ அதுதான் எங்களுடைய சாப்பாட்டு மேஜையிலே சாப்பாடாக இருக்க வேண்டும். எனக்கு என்ன வருமானம் இருக்கிறதோ அதுதான் என்னுடைய பீரோவில் இருக்கிற துணிமணிகளாக இருக்க வேண்டும். சும்மா இஷ்டத்துக்கு வாங்கி போட வேண்டும் என்று எதுவும் இல்லைங்க சகோதரர்களே. இல்லை, பணத்தை சேமித்து வையுங்கள். வருஷம் பூரா புதுசாக எடுத்து பீரோவை வச்சு, இப்போ பீரோ நிறைய போச்சு, பீரோ வைக்கிறதுக்கு இடமில்லை. பீரோ இன்னொரு பீரோ ஆனால் ரூம் என்ன பண்ணுறது, ரூம் இடித்து கட்டுறதுக்கு வழி இல்லை. அப்படிங்கிற மாதிரி கவலைக்குள்ளாக ஏன் மாற வேண்டும்? இல்லை, யோவான் ஸ்நானகன் சொல்கிறதெல்லாம் நமக்கு பிடிக்காது. யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார்? அதெல்லாம் நமக்கு பேசுகிறக்கே தகுதி இல்லை. ஆனாலும் இப்போ ஏதோ பேசி வைப்போம். என்ன இப்போ யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார்? 2 வஸ்திரங்களை உடையவன். சரி, வேண்டாம், அது நமக்கு தகுதி இல்லை. நம்ம அதை விட பெரிய ஆட்களாக வந்துட்டோம், அதெல்லாம் பேச வேண்டாம்.
ஆகவே மொத்தத்திலே சகோதரர்களே, நம்முடைய வருமான அளவுக்குள்ளாக வாழ பழகுங்கள். அதிலே கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாய் அதை ஏற்று செயல்படுத்துங்கள். கணவன் ஒரு பக்கம் இழுக்க, மனைவி ஒரு பக்கம் இழுக்க வேண்டாம், வேண்டவே வேண்டாம். தேவனுடைய நாமம் மையப்படாது. நீங்கள் யாருடைய மதிப்பையும் தேட வேண்டாம், சபையிலே மதிப்பை தேட வேண்டாம். இந்த புடவை கட்டிட்டு தான் சபைக்கு வரணுன்னெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணுன்னெல்லாம் கிடையாது. சபையில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய மதிப்பு எனக்கு வேண்டாம். நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா சபையில் இருக்கிற 150 பேரை கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. 10 பேரை கூப்பிட முடியுதா கூப்பிடுங்க, அதுக்கு மேலே இல்லைன்னா வேண்டாம். என்கிட்ட காசு இல்லை பிரதர், நல்லது. சாக்லேட் கொடுத்து கல்யாணம் பண்ணுறேன்னா பண்ணு, டீ கொடுத்து கல்யாணம் பண்ணுறே பண்ணு, போதும். மனுஷனுடைய மகிமையை தேடாதே, தேவனுடைய மகிமையை தேடுவோம். தேவன் வரைந்த வட்டத்திற்குள்ளாக என்ன செய்வோம், வாழ்வோம். அப்படி அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட குடும்பங்கள் சபையில் இருந்தால் என்ன நடக்கும்னு கேட்டால், அந்த சபையானது ஒரு வலிமையான ஒரு சபையாக மாறும். அதே போல் நம்முடைய பிள்ளைகள் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த குடும்பத்திலே தேவன் வைத்திருக்கிற அந்த வழிமுறைகளை சகோதரர்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள், சகோதரிகளும் ஏற்றுக்கொள்ளுங்கள். லூக்கா 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அந்த வரிசை கிரமத்தை சொல்கிறார். ஏற்கனவே இந்த வசனத்தை படித்திருக்கிறோம், இப்பொழுது 2 பேருக்கும் சேர்ந்து இதை படிக்கலாம். அதாவது 1 கொரிந்தியர் 11:3 ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வரிசை கிரமத்தை பாருங்கள் சகோதரர்களே. அந்த மாதிரி தான் நம்ம ஒருத்தரை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருத்தரை ஒருத்தர் அன்பு கூற வேண்டும். சகோதரிகள், நீங்கள் முக்காடிட்டு கொண்டிருக்கிறீர்கள். அது எதற்காக அந்த முக்காடு அப்படின்னு கேட்டால், அதில் இந்த வரிசை கிரமம் இருக்கிறது. இந்த முக்காடு இதில் 11ஆம் அதிகாரத்தில் வருகிறதை பாருங்கள். கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார், புருஷனுக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார், மனைவிக்கு புருஷன் தலையாயிருக்கிறார். இந்த அடிப்படையில், இந்த கீழ்ப்படிதல் அடிப்படையில் தான் தலையை முக்காடிட்டு கொள்கிறது. இப்போ குடும்பத்தில், நாம் வாழ்கிற குடும்பத்தில் இந்த மாதிரி இல்லாமல் இருந்துவிட்டு சபையிலே வந்து தலையை முக்காடிட்டு கொள்கிறது என்ன ஆகிவிடும் கேட்டால், அது ஒரு வெறும் பாரம்பரியமாய் மாறிவிடும். இல்லை, இந்த வரிசை கிரமத்தின்படி தான் இருக்கணும். எனக்கு மேலே என் புருஷன், புருஷனுக்கு மேலே கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு மேலே தேவன், அப்படி தான் இருக்கணும். இது கீழ்ப்படுதலுக்கும் இப்படி தான் இருக்கணும். எனவே ஒவ்வொரு சகோதரிகளும் உங்கள் புருஷன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள், போதும். அதற்கு மேலே வேண்டாம். அதற்கு மேலே தேவன் உங்களை கேட்க மாட்டார். ஆமாம், ஏவாள் அதை அப்படி கேட்காதபடினால்தான் அவளால் பிரச்சனை உண்டானது. ஏவாள் அப்படி அந்த வரிசை கிராமத்தை சரியானபடி பண்ணல. அவளே முடிவு செய்தாள். இல்லை, உங்கள் புருஷனோடு கூட கலந்து யோசியுங்கள், கலந்து பேசுங்கள். என்னமோ பண்ணாலும் சரிங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிற. ரொம்ப ஈஸியான வாழ்க்கை. ஒரு ஸ்திரியாய் வாழ்கிறது ரொம்ப ஈஸி. அப்படியா, வாடா சொல்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், ரொம்ப ஈஸி. இந்த புருஷனாய் வாழ்கிறதானுங்க ரொம்ப கஷ்டங்க. வேலைக்கு போகணும், பார்ட்டிக்கிட்ட பேச்சு வாங்கணும், பிற ஆளுகை செய்யணும், அவங்களுக்கு புத்தி சொல்லணும், இவங்களுக்கு புத்தி சொல்லணும். ஐயோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஈஸி. ஏசு அப்படி தான் வாழ்ந்தாருங்க. அவர் ஒன்றும் இங்கே தலை பிச்சுக்கிட்டு இருக்கல. பிதா என்ன சொன்னாரோ அதை செஞ்சார், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு ஸ்திரியாய் வாழ்கிறது கஷ்டம்னு தயவு செய்து நினைக்காதீர்கள். ஒருவேளை பிரசவ காலம் கஷ்டமாயிருக்கும், அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் மற்றபடி நீங்கள் போட்டுக்கிட்டு ரொம்ப போட்டு மனசு வலிக்க, மனநிலை பாதிக்கப்படுகிற அளவுக்கு நீங்கள் போட்டு ஒன்றும் ரொம்ப எல்லாம் பண்ண வேண்டாம். சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். ஆனால் புருஷனுக்கு தான் கஷ்டம். ஆனால் புருஷன் கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அவன் கேட்டுவிட்டால் அவனுக்கும் வாழ்க்கை ஈஸி. ஏன்னா இயேசு பிதா சொன்னதை சொன்னார். அப்போது இந்த 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 கீழ்ப்படிதல் பாருங்கள், இப்படி தான் இருக்க வேண்டும். அதே போல் புருஷர்கள் ஏதோ பெரிய இது மாதிரி நினைக்க வேண்டாம். புருஷர்களுக்குரிய கட்டளை என்னன்னு கேட்டால், பிதா
இயேசுவை நேசித்தார், இயேசு என்னை நேசித்தார். இப்போ நான் என்ன செய்யணும்? நான் என் மனைவியை நேசிக்கணும். இதுவும் அப்படியே வர வேண்டும். பிதாவுடைய அன்பிலே இயேசு எப்பொழுதும் கலிகூர்ந்திருந்தார். சகோதர சொல்லை இயேசுவை பாருங்கள், இயேசுவை போல சந்தோஷமுள்ளவர்கள் யாருமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால், பிதாவுடைய அந்த அன்பிலே அப்படி கலிகூர்ந்திருந்தார். சரி, இப்போ இயேசுடைய அன்பை நான் நினைத்து நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவரே, எனக்காக ஜீவனை கொடுத்தீங்களே, எனக்காகன்னு சகோதரர்கள் பாருங்கள் எப்படி சொல்லுகிறார்கள். எனக்காக ஆண்டவர், எனக்காக நாம் கண்ணீர் விட்டு கூட அழுகிறோமே. சரி நல்லது. இப்போ இந்த மாதிரி கிறிஸ்து தேவனுடைய அன்பிலே கலிகூர்ந்த மாதிரியும், கிறிஸ்துவ அன்பிலே நான் கலிகூர்ந்த மாதிரியும், என்னுடைய அன்பிலே என்னுடைய மனைவி கலிகூற முடியுமா? சொல்லுங்களேன் சகோதரர்கள். இல்லை, அநேக மனைவிகள் துக்கப்படுகிறார்கள், அன்பு இல்லை. அப்போ எங்கேயோ பாருங்கள், இந்த வரிசை கிராமம் தவறிவிட்டது பாருங்கள். என்னை கிறிஸ்து நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி கலிகூர்ந்து கொண்டிருக்கிற இந்த புருஷன், மனைவி அப்படி கலிகூறுகளா? என் புருஷன் என்னை ரொம்ப நேசிக்கிறாருங்க. என்னுடைய புருஷனுடைய அன்பு ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த அதாவது அது புருஷர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் இருக்கும். அதாவது அவளுடைய சிநேகத்தினாலே நீ என்ன செய்ப்பாய்? மயங்கி இருப்பாயாக அப்படின்னு. அந்த மாதிரி புருஷர்களுடைய அன்பிலே மனைவிகள் மயங்கி இருக்கிறார்களான்னு கேட்டால், எங்கேங்க ஒரு பாலைவன வாழ்க்கை வாழ்கிறேன், இந்த பாலைவன பிரயாணத்தில் என்னமோ இந்த நரகத்தில் கொண்டாந்து எங்கள் அப்பா என்னை தள்ளி விட்டாங்க, போதாக்குறைக்கு மூப்பர்கள் வேற அப்படின்னு இருந்தால், புருஷர்களே நாம் தவறிவிட்டோம். உங்களுடைய அன்பிலே நீங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பிலே கலிகூறுகிறது போல உங்களுடைய அன்பிலே உங்களுடைய மனைவி கலிகூறவில்லை என்று சொன்னால், நீங்கள் நல்ல குடும்பத்தை கட்டவில்லை, அல்லது இந்த வரிசை கிராமத்தை மறந்து விட்டீர்கள். அதே போல சகோதரிகள், நீங்கள் உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், கிறிஸ்து தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், கிறிஸ்துவுக்கு புருஷன் கீழ்ப்படுகிறார், புருஷனுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படிங்கிற அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னாலும் நாம் நல்ல குடும்பங்கள் இல்லை. ஆகவே அருமையான சகோதர சொல்ல, இந்த காலை வேளையிலையும் இந்த அடிப்படையிலே நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் ஜெபித்தால், அந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஜெபத்தை நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நீங்கள் கட்டினால் அது கட்டப்படும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் கணவன் மனைவி இருவரும் ஜெபம் பண்ணுங்கள். நாங்கள் அப்படி ஜெபித்திருக்கிறோம். ஒரு ஸ்கூலில் பிரச்சனை வருது, ஒரு கஷ்டம் வருகிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் முழங்கால் படியிட்டு அந்த சத்துருவின் கிரியைகளை கட்டுங்கள். ஸ்கூலில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவின் கிரியைகள், சாத்தான் நம்முடைய பிள்ளைகளை தாக்குவான். அப்பொழுதெல்லாம் கணவன் மனைவி 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்கள். ஒருமனப்பட்டு தேவனிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் கடன்படாமல் வாழ்கிற அளவிற்கு எங்களை ஆசீர்வதிங்க. எங்களிடத்தில் இருக்கிறதோ 5 அப்பம் 2 மீன் தான், ஆனால் 5000 பேருக்கு அதை போஷித்தீர ஆண்டவரே. நாங்கள் வாங்குகிற சம்பளம் 500 ரூபா தான் ஆண்டவரே. அந்த 500 ரூபாயை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அதை பெருக செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு கணவன் மனைவி 2 பேரும் ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அது அந்த குடும்பம், அந்த பிள்ளைகள் ஒரு வசந்த இதிலே வாழ்கிறது போல் அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? வசந்த சோலையிலே வாழ்கிறது போல பிள்ளைகள் வளருவார்கள். கடைசியிலே நாம் ஒரு சாட்சி வருவோம். என்ன சாட்சின்னு கேட்டால், ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தீர், அந்த குடும்பத்தின் மூலமாய் உம்மை நாங்கள் மையப்படுத்தினோம். அவ்வளோதான். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.